அப்படின்னு வாசிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேஸை வந்து நான் வந்து வாசிக்கலாம், பிரித்து வாசிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அனுசரம் இருக்கிற மாதிரி வாசிக்கலாம். இதில் ஒன்று ரைட்டு தப்புன்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆத்தென்டிக்காக தோணுதோ, சரி இதில் தான் காம்போஜ் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணுதோ, அதுக்கு என்ன டெக்னிக் ஒத்துழைக்கிறதோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். பூலோக வைகுண்டம்ங்கிற ஒரு இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே வந்து பாடணுங்கிற ஒரு இயல்பான ஒரு ஆசை வரும். அண்ட் பிகாஸ் ஐ சிங், இப்போ எனக்கு பாடம் தெரிஞ்சதுனால அந்த ஒரு ஆசை ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே. ஸோ இந்த இதெல்லாம் வாசிக்கணும்னா சில பேர் நினைப்பாங்க மேக்னெட்டிக்கில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது, சில பேர் நினைப்பாங்க இல்லை எனக்கு மேக்னெட்டிக் ஈஸியாக வந்தால் போகாது, எனக்கு வந்து நேச்சுரல் டோனாக கேட்கணும் அப்படின்னு. ஸோ இந்த சப்ஜெக்டிவிட்டிலாம் இருக்கிறதே நம்ம ஒன்றும் தப்பு ரைட்னு சொல்ல முடியுது இல்லை. அப்படிங்கிறது வாசிக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும், நம்ம ரொம்ப டயர்டாகும், ஃபிங்கர்ஸு ஃபெட்டிக் வரும். ஸோ அந்த டெக்னிக்ஸில் நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்குறதுங்கிற ஒரு ப்ராசஸ் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கர்நாடக சங்கீத உலகின் புத்தம் புதிய சென்சேஷன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான கலைஞரைத்தான் நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். வெல்கம் ரமணா பாலச்சந்திரன். வணக்கம் சார். சின்ன வயசுலேயே பெரிய புகழ், பெருமை, அப்படியே செட்டிபாபு கேட்குறாப்புல இருக்குது, அப்படி ஈமனி சங்கர சாஸ்திரி கேட்குறாப்புல இருக்குது அப்படின்னு எல்லாரும் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய இதுவாக அப்படி ஜிவ்வுன்னு இருக்குது உடம்பு. அதே சமயம் ஒரு பயமும் வந்துடும், பதட்டமும் வந்துடும். உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹம்பிளிங்காக இருக்கும் சார் எப்போதுமே. எப்படின்னா நம்ம பண்ணுற வேலை, நம்ம பண்ணுற கலை எல்லாமே நம்மளுக்கு முன்னால் இருந்தவங்க இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதை எப்போதுமே மனசில் வச்சுட்டு ஒரு ஜெனுவின்லி ஹம்பிளாக இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கட்டம். யார் என்னை ப்ரைஸ் பண்ணுறச்சையும் ஒரு பக்கம் நமக்கு வந்து முன்னால் எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சங்கீதத்துலேயும் சரி வீணையிலையும் சரி, அது ஒரு பக்கம் மனசுக்கு வரும். இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளோ நல்லா வாசிக்கலாம், இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது வேலை இங்கே பண்ணுறதுக்கு சங்கீதத்தில், இந்த நம்ம இது நல்லா வாசிக்கலாமே, அது எவ்வளோ இடத்துல வேலை பாக்கி இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது நான் வரும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் எ வெரி ஹம்பிளிங் திங் எனக்கு எப்போதும். வீணையில் இப்போ வந்து சமீப காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட்டம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு பெரிய புகார் உண்டு. வீணையில் வந்து குறிப்பாக வீணைக்கெல்லாம் கூட்டமே வரமாட்டேங்குதுன்னு நானே பார்த்துட்டேன், எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள். ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்ல கூட்டம் வருது, என்ன மேஜிக் அது? இல்லை சார், அதுவும் ஒரு இப்போ 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா தடவை என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ஆர்கனைசர் சொல்லுவாங்க, வீணைக்கு கூட்டம் வராது, ஜுகல்பந்தியாக வாசிங்க, டியூஎட்ஸ் பண்ணுங்கள், ட்ரையோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூஎட்ஸ் ட்ரையோஸ் வந்து மியூசிக்கல் ரீசன்ஸ்க்கோசரம் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று, அது நான் பண்ணுறதில்ல. பட் நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை இந்த தடவை இந்த மாதிரி ஆர்கனைசர் சொல்ல செய்யும், இல்லை வீணைக்கு வந்து தனியாக நிற்க முடியும் அதால் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால இப்போ ஏதோ பகவான் புண்ணியத்தில் ஓடிட்டுருக்கு சார். அண்ட் க்ரௌட் எடுக்கிறச்சே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரௌடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே எப்படி க்ரௌடையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் இருக்கோம் நாங்கள். இந்த கொலாபரேஷன்ஸ் எல்லாமே இவ்வளோ நாள் கழிச்சு வீணைக்கு ஒரு கூட்டம் வர நிலைமையில இருக்கிறதே கொலாபரேஷன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் ஒரு பேக் சீட் எடுத்து. கொலாபரேஷன் வேண்டாம்னே சொல்றீங்களே? ஆமாம், நான் வந்து ஜென்ரலி ரொம்ப ஃபியூ கொலாபரேஷன்ஸ் தான் பண்ணுவேன் ஒரு வருஷத்தில். பார்த்தீங்கன்னா சில ரொம்ப மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறது அண்ட் எனிவே ஒரு 2-3 வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ என்னோட சோலோ ஜெர்னிலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை. அண்ட் ஏன்னா கொலாபரேஷன்ஸ்னால் அதுக்கு உண்டான ஒர்க் பண்ணியானோம், அதுக்குண்டான ஜஸ்டிஸ் கொடுத்தானோம் இல்லையா? அது ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா அதுக்குண்டான டைம், அதுக்குண்டான உழைப்பு, சேர்ந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் டைம் எடுக்கும். ஸோ அந்த அளவு டைம் இப்போ எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கொலாபரேஷன்னாலே வேண்டாம் அப்படிங்கிறது நான் நம்பலை.
இப்போ என் நிலைமையில சோலோவில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. வீணையிலே அவ்வளோ வேலை பாக்கி இருக்குது எனக்குங்கிற ஒரு ஆசையிலனால கொஞ்சம் கொலாபரேஷன்ஸ் பார்த்து ஒத்துக்கிறேன். அவ்வளோதான். உங்களை எல்லாருமே சொல்லும்போது ஹீ இஸ் வெரி ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு, யூ ஆர் வெரி ஒரிஜினல் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரிஜினலாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுமா இருக்குது? பாலமுரளி ரியலி ஒரிஜினல் சங்கீதம் அது அவருது, பாலமுரளி. அது மாதிரி ஒரு சில பேர் ஒரிஜினல், அது அப்படி. Correct. மதுரை சோமு இஸ் ஒரிஜினல். அது மாதிரி Absolutely. இன்னொருத்தர் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது ரெகுலர் சாங்ஸை ரெகுலராக வெவ்வேறு பாணியில் கேட்டு 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 பழகினவங்க வந்து அது மாதிரி இல்லை, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க சருள சொல்றேன்னா மதுரமணி ஞாபகம் வராப்புல நீங்க போடணும். ரெகுலரா அவங்க சில காதுக்கு பழக்கப்பட்ட ஒரு சங்கீதத்தை கேட்டு கேட்டுட்டு உங்களது வந்து இது பாணியே புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சில பேர் ஏத்துக்க தயங்குவாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா வீணையில பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் வாசிச்சாதான் வீணை, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. எனக்கு என்னன்னா அந்த சங்கீத நிலைமையில என்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் அந்த சங்கீதம் பழுத்து வருமோ அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த டெக்னிக்கை காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன், ஒரு ப்ரெஷரில் அதை யூஸ் பண்ணினா தான் வீணையாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணது கிடையாது. எப்போ சரி இப்போ காம்போஜியில் ஒரு ஃப்ரேஸ் வாசிக்கிறோமா, இப்போ இப்படின்னு வாசிக்கிறோன்னு நான் எனக்கு ஆசை இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேஸை வந்து நான் வந்து டன்னு வாசிக்கலாம், பிரித்து வாசிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அனுசரம் இருக்கிற மாதிரி வாசிக்கலாம். இதில் ஒன்று ரைட்டு தப்புன்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆத்தென்டிக்காக தோணுதோ, சரி இதில் தான் காம்போஜி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணுதோ, அதுக்கு என்ன டெக்னிக் ஒத்துழைக்கிறதோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராசஸில் சில சமயம் நான் வந்து பிரித்து அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரித்து அடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறையா ஃப்ரேஸ் பிரித்து வாசிக்கலைன்னா நல்லா இருக்காது. பட் எல்லா இடத்துலையும் பிரித்தாதான் வீணை ஆர் அனுசரத்தை சில சமயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு பிரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு அப்போ தோணும். இதெல்லாம் ரொம்ப பர்சனல் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தர் பர்சனல் டேஸ்ட், இது ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இதில் வந்து ஆமாம், மியூசிஷியன்ஸே கேட்டிருக்காங்க, ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஏன் நீ இப்படி வாசிக்க மாட்டேங்கிற, ஏன் வீணையாக கேட்க மாட்டேங்குது. இப்போ ராகத்தை எடுத்துகிட்டு பாடுறோம், ஒரு ஆலாபனை பண்ணிச்சு, ஒரு நம்மளுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திடீர்னு எல்லாருக்கும் நம்மளுக்கு ரொம்ப கேட்டு இப்போ ஒரு என்ன சொல்றது, காம்போஜினா இதான், இந்த ஒரு 30-40 ஃப்ரேஸ் நம்மளுக்கு பாடினா காம்போஜின்னு தெரியுது இல்லையா. அதை தாண்டி நம்ம ஏதாவது ஃப்ரேஸ் வாசிச்சோம்னா என்ன இப்படி வாசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது, ரொம்ப சகஜம். அந்த கேள்வி வரச்சே இல்லப்பா இதுவும் காம்போஜியா இருக்கலாம் அப்படின்னு காட்ட தெரியற ஒரு திறமை தான் நம்ம கிரேட் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த நமக்கு ஒரு தனி பாணி உருவாக்கிக்கணும்னு நினைச்சீங்களா, அது இயல்பா வந்துடுதா உங்களுக்கு? நினைச்சிருக்கேன், ஆனா அது தானா ஒரு ப்ராசஸ் தான் சார். ஏன்னா என்னோட கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு வீணையில பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது இந்த ஃப்ரேஸே இந்த மாதிரி அக்யூரேட்டா வாசிக்கணும், எனக்கு கேட்குற மாதிரி வரல. அதுக்கு வந்து எனக்கு அட் தட் பாயிண்ட் பார்த்து கற்றுக்கிற ஒரு வீடியோவோ இல்லாதனால, ஒரு ஆடியோஸில் எனக்கு அவ்வளோ இது அப்படியே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு தோணாததுனால, நானே வீட்டில் உட்காந்து சரி இப்படி வாசிக்கலாமா, அப்படி வாசிக்கலாமா, இந்த டெக்னிக் ட்ரை பண்ணலாமா, இவங்க எப்படி வாசிருக்காங்க, அது இங்கே செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு அந்த ப்ராசஸில் வந்து ஒரு டெக்னிக் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். இது சொல்லி கொடுத்து இப்படி தான் வாசிக்கணும்ப்பா இந்த ஃப்ரேஸ் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லலை வீணையில். இந்த அட்வான்டேஜஸ் எனக்குன்னு ஒரு வே ஆஃப் பிளேயிங் தானா இயல்பாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நான் கிரெடிட்டும் எவ்வளோ எடுத்துக்க முடியும்னு தெரியாது, ஏன்னா அது தானா ஆர்கானிக்காக வந்தது. அது வீணை வந்து ரொம்ப ஒரு அசௌரியமான வாத்தியம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை கட்டி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அதை விட்டுட்டு போயிடுவாங்க, ஐயோ அது ரொம்ப கஷ்டப்பா இது அப்படின்ட்டு. தூக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தூக்குறது கஷ்டம்னா அதை வச்சு கட்டி ஆளுறது கஷ்டம்பாங்க. எப்படி நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு? ஈஸியெல்லாம் இல்லை சார், நீங்கள் ரொம்ப கஷ்டம். அது வாசிக்கும் போது வீணை ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒரு டெக்னிக்கோ இல்லை ஒரு விஷயத்த நம்ம ஒரு எதுவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், என்ன விஷயமாலாம் இருக்கலாம், அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா நல்லது தான். ஸோ நான் எங்கே அந்த நிலைமை வந்துட்டேன்னா எனக்கே தெரியல. பட் நம்ம மாஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எம்எஸ்ஜி மாமா பார்த்தீங்கன்னா தோடியில் வந்து என்னோட வயலினிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சங்கதிகள்லாம் அப்படியே சிரிச்சுட்டு வாசிடுவார். ஸோ நான் அந்த லெவல்லாம் சான்ஸே இல்லை, தொட முடியுமானே தெரியாது. பட் வீணை ரொம்ப கஷ்டமான வாத்தியம் சார். ஏன்னா ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் அதோட கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வயலின்னா அதோட ஒரு கஷ்டம். ஏன்னா வயலினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ஸ் கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கரிச்சே ஒன்றும் ஸ்ருதியே சேராது. பட் வீணையில் என்ன அட்வான்டேஜ்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கரிச்சே ஃப்ரெட் இருக்குது, ஸ்ருதி சேர்ந்துடும் ஓரளவுக்கு. நீங்கள் கமக்கம் தப்பாக வாசிச்சா கூட கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது வீணையில்.
பட் கமக்கம் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சா டு சா, சா ப சா, கீழ் சா டு மேல் சா போகணுன்னா கூட 1.5 அடி மேலே நீங்கள் போகணும். வயலினில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃபிங்கர் போர்ட்லேருந்து, மேண்டலின்லேயும் குறைச்சல், ஃப்ளூட்லேயும் குறைச்சல். இந்த மாதிரி ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சிலது உண்டு வீணையில். எக்ஸாக்ட் ஆகணும் ரொம்ப. அன்னைக்கு கூட வாசிட்டு இருக்கிறச்சே ச நித மத நிசா க மத நிசா நித மக சத நிசா அப்படிங்கிறது வாசிக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும். நம்ம ரொம்ப டயர்டாகும், ஃபிங்கர்ஸு ஃபெட்டிக் வரும். ஸோ அந்த டெக்னிக்ஸில் நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்குறதுங்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா வீணையில் வந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வந்து யூஆர் ட்ராவலிங் ஸோ மச் மோர் இல்லையா, வயலினோ ஃப்ளூட்டுக்கோ கம்பேர். அந்த விதமான ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதனால தான் குழந்தைகள்லாம் வாசிக்கிறது கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. நான் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து ஹர்ட் பண்ணிட்டா கஷ்டம். சரி, நீங்கள் எல்லா பாட்டு வாசிக்க முடியும், கீர்த்தனை வாசிக்கிறது முன்னாடி பாட்டை வந்து இல்லை அதை சொல்லிடுறீங்க, அந்த பாட்டு இதுதான் பாட்டுங்கிறது. அதுவும் அந்த கீர்த்தனையோட முக்கியமான கட்டங்களை பாட்டு பாடி காட்டுறீங்க. இது உங்களுடைய ஸ்டைலா அல்லது நான் வந்து வெறும் சொரத்தை வாசிக்கல பாட்டை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் உண்டு சார், ரெண்டும் உண்டு. எப்படின்னா இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம். நம்ம என்ன தான் தெரிஞ்ச பாட்டு வாசிச்சா கூட ஆடியன்ஸுக்கு வந்து இந்த பாட்டு தான் நடக்குது ஸ்டேஜில், இதுதான் வாசிட்டு இருக்காங்கன்னு தெரிய வைக்கிறதுக்கு பாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பிச்சிச்சு பாடுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிச்சுன்னா, சில பாட்டில் உங்களுக்கு தோணும், ஓ இந்த இடத்துல பாடினா ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி வருமே. இப்போ ஒன்றும் இல்லை, ஓரங்க சாயியில் வந்து பூலோக வைகுண்டம்ங்கிற ஒரு இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே வந்து பாடணுங்கிற ஒரு இயல்பான ஒரு ஆசை வரும். அண்ட் பிகாஸ் ஐ சிங், இப்போ எனக்கு பாடம் தெரிஞ்சதுனால அந்த ஒரு ஆசை ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துலையும் நான் பாட ஆரம்பித்தேன். சில இடத்துல லிரிக்ஸ் வந்து ரொம்ப இப்போ கண்ணீர் வர மாதிரி இருக்கும் லிரிக்ஸ் சிலர்லாம். அங்கெல்லாம் பாடி காமிச்சா ஆடியன்ஸுக்கு இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஒரு 3-4 ரீசனுக்கோசரம் தான் நான் பாட ஆரம்பித்தேன். இது நான் ஸ்டைலாக ஆக்கணும்னு நினச்சின்னு பண்ணது கிடையாது, தானாக ஆச்சு. ஜென்ரலாக வீணை வித்வான்கள் வந்து சொரத்தை வாசிச்சா போருமா, அது கற்றுட்டா போருமா, அல்லது பாட்டு ப்ராப்பராக லிரிக்ஸ் கற்றுட்டு வாசிக்கணும்? லிரிக்ஸ் கற்றுக்கணும் சார். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டாக இருக்கிறதுனால சில சீட்ஸ்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இப்போ எனக்கே சில சமயம் ஆகும். எங்களுக்கு என்ன இருந்தாலும் கடைசியில் லிரிக்ஸ் தெரியலனாலும் கச்சேரியில் பாட்டை வாசி முடிச்சிடலாம். அது ஒரு டேஞ்சர். ஏன்னா நம்ம வந்து லிரிக்ஸை மறந்துட்டாலும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சப்கான்ஷியஸாக உட்காந்துருக்கிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, லிரிக்ஸ் கற்றுக்கிறச்சே ரொம்ப அட்டென்ஷன் கொஞ்சம் குறையலாம் அன்கான்ஷியஸாக இருந்தோன்னா. ஸோ அதனால் நான் சின்ன வயசுலேருந்தே லிரிக்ஸ் கற்றுன்ட்டு லிரிக்ஸோட மீனிங்கை படித்து அதை சேர்ந்து பாடி பார்த்து சேர்ந்து வாசித்து எல்லாம் பண்ணி தான் நான் பழகிருக்கேன். ஆனாலும் சில சமயம் என்ன ஆகும்னா, கடைசியில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து சில சமயம் அந்த நாதத்தில் ரொம்ப ரசித்து போகிறதே சரி, லிரிக்ஸ் ஒரு இடத்துல மறந்தால் யாருக்கும் தெரியாது. ஒரு வேர்டு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பாட்டு நல்லா போய் சேர்ந்துடும். அது ஒரு டேஞ்சர் இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வீணையில் வந்து லிரிக்ஸ் கற்றுனா தான். இன்னொன்று, லிரிக்ஸ் கற்றுக்கிறது வந்து வீணையில் ஸ்வரம் வாசா போகிறோம், ஆனால் லிரிக்ஸும் வேணுங்கிறத தாண்டி நம்ம பாட்டு வாசிக்கிறதுக்கு லிரிக்ஸ் கற்றுந்தா இந்த லிரிக்ஸும் டியூனும் சேர்ந்து வர இடம்லாம் ரொம்ப புல்லரிக்கும் சார். சில ஒன்றும் மீனிங் மட்டுமே இல்லை, அந்த சவுண்டு, லிரிக்கோட சவுண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையோட சவுண்டும் அந்த அந்த சங்கீதமும் ஒரு மாதிரி அணைந்து நம்ம கேட்போம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எல்லாமே லிரிக்ஸ் கற்றுக்கணும்னு என்னோட ஒரு நம்பிக்கை. இப்போ இருக்கிற வீணையில் நீங்கள் வாசிக்கிற சரஸ்வதி வீணை இல்லையா? ஆமாம். சரஸ்வதி வீணையிலேயே புதுசாக என்ன சவுண்டை கொண்டு வரலாம், புதுசாக என்ன வந்து நாதத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு புதுசாக அது என்ன சவுண்டு கொண்டு வரலாங்கிறத விட பிக்கப் வைக்க வச்சு அதை எப்படி வந்து அது அலற விடலாம், அதை ஜனங்களுக்கு பிரமிப்பை காட்டலாம் அப்படிங்கிறப்பல ஒரு சில பேர் வாசிச்சு அதுலேயே அவங்க பெரிய கைத்திட்டு வாங்கி கூட்டத்தை சேர்க்குறாங்க. இது ரெண்டு மாதிரியும் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கூட அவங்க சாய்ஸ்ன்னு விட்டுருவேன். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பிக்கப் போடணும், பிக்கப்பில் வந்து ஒன்றும் இல்லை ஃபுல்லாக கும்முன்னு அலற மாதிரி சவுண்டு வச்சுக்கணும். அவ்வளோ அவசியம் அது அந்த அலற விடுறது? அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கேள்வி. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, இல்லைப்பா எனக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் தான் முக்கியம், எனக்கு வந்து பேஸ் ஜாஸ்தி வச்சுட்டு சஸ்டெயின் ஜாஸ்தி வச்சுட்டு ரீவர்பு டிலேலாம் வச்சுட்டா எனக்கு நிற்குது ஆடியன்ஸு, நிறைய பேர் எனக்கு அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்பலாம். அவங்க நம்புறது அவங்களுக்கு. எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு எப்படின்னா, வீணையோட நேச்சுரல் அக்கூஸ்டிக் டோன், அதாவது நம்ம வந்து வீட்டில் வாசிக்கிறது எப்படி கேட்குறதோ அதுக்கு எவ்வளோ க்ளோஸாக வர முடியும்.
இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு கான்டாக்ட் மைக் போட்டுக்கிறேன். முன்னெல்லாம் மேக்னெட்டிக் பிக்கப் ஒன்று யூஸ் பண்ணுறது. அது எப்படின்னா கிட்டார் மாதிரியே இருக்கும். அந்த காலத்தில் அதான் எனக்கு தெரியும். அதை பற்றி ரொம்ப யோசிச்சதில்லை. இப்போ நான் வந்து கான்டாக்ட் மைக் வச்சுக்கிறேன். அது என்னன்னா, வீணையில் வந்து குடம் இருக்குது, குடத்து மேலே இந்த போர்டு இருக்குது. போர்டு வைப்ரேட் ஆகும், குடம் தான் ரெசனேட்டர். இந்த வைப்ரேஷனையே இல்லாமல் பிக்கப் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் பிக்கப். எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி கேட்கும். வைப்ரேஷனை வச்சு பிக்கப் பண்ணுறது தான் கான்டாக்ட் மைக்கு. அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் அது டிஜிட்டல் சவுண்ட் தான். வீட்டில் கேட்குற மாதிரி கேட்குமா? கேட்காது. ஐடியலி என்ன பண்ணோம், ஒரு மைக்கை வச்சு வாசிக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, மைக் வச்சிங்கன்னா மிருதங்க சவுண்டு வரும், மானிட்டர்லேருந்து லீக் வரும். வீணை சவுண்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை, வீணையில் வந்து நீங்கள் மந்திரஸ்தாயி வாசிச்சிங்கன்னா ஒரு புல்லரிக்கிறமான ஒரு பேஸ் இருக்கும் வீணையில். அந்த பேஸ் எல்லாம் மைக்கில் கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில மைக்ஸ் தான் பண்ணோம். அந்த கேப்சர் பண்ணுற மைக்ஸில் இந்த மிருதங்கத்தோட பேஸும் சேர்ந்து வந்துடும். இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கான்டாக்ட் மைக் யூஸ் பண்ணுறது. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா எனக்கு மேக்னெட்டிக் சவுண்டு இன்னும் எனக்கு ரீச் கிடைக்கிறது, நான் என் ஸ்டைலுக்கும் இதுதான் செட் ஆகுதுன்னு யூஸ் பண்ணோம். அவங்க சாய்ஸ். எனக்கு இதுதான் சாய்ஸ். பட் நிறைய இப்போ புதுசாக நிறைய வித்வான்கள், புது பையனுங்க நிறைய பேர் ஒரே அலற விடுறாங்க. அதாவது அது வீணை சவுண்டாகவே இல்லை, கிட்டார் சிதர் எல்லாம் கலந்து வருது. அது இது ஒரு ட்ரெண்டாக போயிடுது. வீணையுடைய அழகு போயிட்டு, அந்த அழகுணர்ச்சி ஒன்றும் இல்லையா? ஆனால் அது நம்ம தான் சொல்கிறோம் சார், அவங்களுக்கு அது அழகாக இருக்கலாமே. நானும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன நம்ம தான் இப்படி மண்டையை வச்சுட்டு இருக்கோம், அக்கூஸ்டிக்காக வைக்கணும், மைக்கை வைக்கணும், நேச்சுரல் சவுண்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வீணையோட அழகை வெளியில் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து வீணையை வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குறாங்களோ இன்னும். இப்போ அவங்க ஒன்றும் இல்லை சார், இப்போ சினிமா பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமக்கப்பரமாக இருக்கிற சாங்ஸ் ரொம்ப குறைச்சல். இப்போ நீங்கள் எம்எஸ்வி சார் பாட்டு இல்லை பழங்காலத்து 60s 70s பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கல் இன்ஸ்பிரேஷன் இருக்கிற சாங்ஸாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். மகாதேவன் சார் பாட்டு எல்லாம் வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே. ஸோ இந்த இதெல்லாம் வாசிக்கணும்னா சில பேர் நினைப்பாங்க மேக்னெட்டிக்கில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது, சில பேர் நினைப்பாங்க இல்லை எனக்கு மேக்னெட்டிக் ஈஸியாக வந்தால் போகாது, எனக்கு வந்து நேச்சுரல் டோனாக கேட்கணும் வீணை அப்படின்னு. ஸோ இந்த சப்ஜெக்டிவிட்டிலாம் இருக்கிறதே நம்ம ஒன்றும் தப்பு ரைட்னு சொல்ல முடியறதில்ல. நானே நீங்கள் வந்து என்னோட 2014, 13 ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி கேட்கும் வீணை. ஆனால் அப்போ எனக்கு அதுதான் பிடிச்சிச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி வச்சிங்க. அப்போ நான் பிக்கப் மைக் வச்சு, ஆனால் நான் எஃபெக்ட்ஸ்லாம் போடலன்னு வச்சுக்கேன். மீட்டினா போயிட்டே இருக்கும் சவுண்டு, அதை பற்றிலாம் அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. பட் அது வீணை சவுண்டாக இல்லை, நிச்சயமாக கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாசிச்சது எல்லாமே கிட்டார் சவுண்டு தான். அந்த 2013, 14 வீடியோஸ்லாம் இருக்குது இன்னும் யூடியூப்பில் பார்த்தா எல்லாமே கிட்டார் மாதிரி கேட்கும். பட் அந்த சமயத்தில் எனக்கு டேஸ்ட் அவ்வளோதான் வளர்ந்துருச்சு. எனக்கே சில மியூசிஷியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது வீணைனா ரொம்ப ஃபெமினைன், அதில் வந்து நீ ரொம்ப அடித்து பிரிகா சங்கதியெல்லாம் போடக்கூடாது, கணக்காக வாசிக்கக்கூடாது, ஸ்பீடு வாசிக்கக்கூடாது இப்படின்னே சொல்லியிருக்காங்க. நிறையா ரசிகாஸும் சொல்லியிருக்காங்க, மியூசிஷியன்ஸே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பல்லவிலாம் ரொம்ப ஆதி தாளத்தில் தான் வாசிக்கணும், பல்லவி நீ கண்ட நட பல்லவி திசை நட பல்லவிலாம் வாசிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாரும். கடைசியில் நம்மளுக்கு என்ன மியூசிக்காக தோணுதோ அதுதான் சார் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லெவல் மேலே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக, இது இவங்க சொல்கிறாங்களே, இல்லை இது கர்நாடிக் மியூசிக்காக கேட்காது. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஏன் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் ஒரு ராகம் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆலாபனேன். ஒரு இடத்துல காம்போஜியில் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் இன்ஸ்பயர்டாக ஒரு சங்கதி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு அந்த சங்கதி வந்து ரொம்ப உருக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள அப்படியே நான் ரொம்ப உருகி வாசிக்கிறேன். அது அப்போ அதுதான் எனக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ண பிடிக்காது, சத்தியம்னு. அதான் அப்போ தட் இஸ் ட்ரூத். ஐ மீன் தட்ஸ் வாட் இஸ் மோஸ்ட் ஆத்தென்டிக் டு மீ அட் தட் பாயிண்ட். ஸோ அதனால நான் அதை பண்ணுற மாதிரி தான் நானும் வளர்ந்துருக்கேன் மியூசிக்கில். இப்போ நீங்கள் நிறைய பழைய மாஸ்டர்ஸ் தான் நிறைய கேட்டிருக்கீங்க. பாலச்சந்திரன், சிட்டிபாபுலேருந்து, இமனி சங்கரசாஸ்திரிலேருந்து, கல்ப சுவாமிநாதன், நிறைய பேர் கேட்டுங்க. உங்களுடைய ஃபேவரட் யார்? இப்போ 2 ஃபேவரட் சொல்லுவேன். பாலச்சந்தர் சார், வாசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திராலேருந்து. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வீணை வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு இருந்துக்கிற ஒரு சமயத்தில் இப்படியும் வாசிக்கலாம், அதாவது சித்தார் இன்ஸ்பிரேஷன் வச்சாங்க நிறையா. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு ப்ராப்பர் சித்தாரிஸ்ட், சித்தார் ப்ராப்பராக கற்றுண்டு சித்தார் கச்சேரிலாம் வாசிருக்காரு. பாலச்சந்தர் சாரும் சரி, வாசா கிருஷ்ணமூர்த்தி சாரும் சரி, ஒரு பவுண்டரிஸ் புஷ் பண்ண 2 மியூசிஷியன்ஸ். வீணையில் வந்து இப்படிலாமும் வாசிக்கலாமா அப்படின்னு காமிச்ச ஒரு மியூசிஷியன். ஒன்றும் இல்லை, பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா புல் பண்ணுவார். ஒரே ஃப்ரெட்டில் கிட்டத்தட்ட 1.5 ஆக்டேவ், அதாவது சா டு மா கூட வாசிப்பார் ஒரே ஃப்ரெட்டில். அதுவும் இழுக்கிறது மட்டும் இல்லை சார், இழுத்துட்டு அந்த ஒவ்வொரு நோட்டும் எவ்வளோ அக்யூரேட்டாக அடிக்க முடியுமோ அடிப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு அன்திங்கபிள் கான்ட்ரிபியூஷன். அண்ட் ஸ்டேஜ்லேயும் வீணையில் வந்து ஒரு நம்ம ஸ்பிரிட்டட் மியூசிக்னு சொல்லுவோம்ல, அதாவது இப்போ சோமு சார் கேட்குறது எப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு பீரிட்டுன்னு வருது இல்லையா உள்ளேருந்து, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமோட மியூசிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் பாலச்சந்தர் சார்,
வாசா பட் கிருஷ்ணமூர்த்தி. மேடையில உட்காந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆமா, எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, நம்ம குதிரைக்கெல்லாம் ஒரு பிளிங்கர்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, ஆமா. இது பிளிங்கர்ஸ் போட்டுன்னு இவங்கெல்லாம் பார்க்கணும். அதாவது அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டா, பெஸ்ட் சாய்ஸா, பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்போ பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா அவர் உண்டு, அவர் வீணை உண்டு. ஒரு கதை கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அவர் ஏதோ ராஷ்டிரபதி பவன்ல ஏதோ வாசிக்கிடுச்சு, எல்லாரும் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் எல்லாம் நடந்து பேசிட்டு எல்லாம் இருந்திருக்காங்க. இவருக்கு கடுப்பாயிடுச்சு, எல்லாரும் நின்றுருக்கு, குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணி. ஜனகணமன நேஷனல் ஆந்தம் எடுத்து 45 நிமிஷம் வாசிருக்காரு, எல்லாரும் நின்றுட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. அதனால சில இன்ட்ரெஸ்டிங் மியூசிக்கும் வந்திருக்கு நமக்கு. கிருஷ்ணா நீ பேகன் எல்லாம் நீ கேட்டிருக்கீங்களா தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரைசஸ்லாம் வாசிருக்காரு. இட்ஸ் அ பேக்கேஜ். ஒரு பக்கம் ஆமா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, மிருதங்கிஸ்ட் சீனியர் மிருதங்கிஸ்ட்லாம் வாசிக்கிறதே கூட இப்படி வாசி இப்படிலாம் ஸ்டேஜ்லேயே சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் கேன் பி ஹார்ட் டு அக்செப்ட். பட் ஹி வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸ். நீங்க இப்ப நடுவுல ராஷ்டிரபதி பவன்ல வாசிக்கும் போது அப்படின்னு பாலச்சந்திர பத்தி சொன்னீங்க. ஆமா, நீங்க ராஷ்டிரபதி பவன்ல 14 வயசுல வாசிச்சிருக்கேன் தெரியும் எனக்கு. ஆமா, ஆமா. அப்ப அந்த அனுபவத்தை சொல்லுங்க. மோதிஜி ஃபர்ஸ்ட் டைம் தான் 2015 ஐ திங்க் செப்டம்பர்னு நினைக்கிறேன். அப்போ அதோட சீரியஸ்னஸ் தெரியல எங்களுக்கு. வந்து 25 நிமிஷம் ஸ்லாட் கொடுத்தாங்க. அப்போ 14 வயசா உங்களுக்கு? 14 வயசு. புது மிருதங்கிஸ்ட் வேற. அப்போ யூஸ்வலாக பழகினவங்களோட வாசிக்கிறதே அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். எல்லாரும் எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம். எங்களுக்கு எந்த அளவு சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஐடி கார்டு நீ போட்டுண்டு நடக்கலைன்னா சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப விவிடா ஞாபகம் இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது சார். ஆனால் மோதிஜியை பார்க்க முடியல அப்போ, ஏன்னா அவர் ரொம்ப தள்ளி இருந்தார். பிரணாப் முகர்ஜி தான் பிரசிடென்ட்டாக இருந்தார். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். ஒரு 14 வயசு குழந்தைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல். என்ன வாசிங்க அங்கே வந்து நான் ஐ திங்க் ரஞ்சனி வாசிச்சேன் சார் மெயினா. ரஞ்சனி, அப்புறம் கடைசியில் லால்குடி சாரோட தேஷ் தில்லானா 22 நிமிஷம் தான். பெரிய விஷயம். அந்த சபையில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாச்சு. ஆமாம். நரேஷ் புருஷோத்தமன் ஒரு வெல்விஷர், அவர் சொல்லி யாரோ கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ஆமா, நீங்க வந்து 16 வயசுலயே நீங்க ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க இல்லையா? ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆல்சோ லக் சார். ஆஃப் கோர்ஸ் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு மை குரு, அப்பா, என்னோட அதுக்கு முன்னால கத்துன குரு நாகலட்சுமி மேம். யார் ஜட்ஜஸாக இருந்தாங்களோ யாரும் தெரியல. ஐ திங்க் இந்த விட சீன் சரி இந்த குழந்தை இந்த ஏஜுக்கு ரொம்ப நல்லா வாசிக்கிறதுன்னு நினச்சி கொடுத்தாங்களோ. பட் அது வெரி லக்கி தான். மியூசிக் அகாடமிலையும் ரொம்ப சின்ன வயசுல உட்காந்துட்டீங்க இல்லையா மேடையில? சஷாங்க் மேண்டின்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சின்ன வயசுல 15-16 வயசுல உட்காந்துட்டீங்க. 16 வயசு. அதுவும் வந்து யூஸ்வலா உட்கார வைக்க மாட்டாங்க. உங்களுக்காக ஏஜ் யூஸ்வலா ஸ்பிரிட் ஆஃப் யூத்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அதுக்கப்புறம் HCL வாசு, அதுக்கப்புறம் மெயின் ஹால் கொடுப்பாங்க. எனக்கு டைரக்டாவே கொடுத்தாங்க. முதல்ல வாய்ப்பாட்டு தான் கத்துக்கிட்டீங்க இல்லையா உங்க அம்மாட்ட? அப்புறம் இப்படி வீணை பக்கம் திரும்பினீங்க? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மிருதங்கம் தான் சார் கத்துட்டேன். 4 வயசுல ஃபர்ஸ்ட் மிருதங்கத்தை சேர்த்து விட்டாங்க. ஏன்னா நான் வீட்டுல எல்லாம் பாத்திரத்திலாம் அடிச்சுட்டு இருந்தேன்னு பார்த்து, சரி இந்த குழந்தைக்கு மிருதங்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. ஸோ என் என்ட்ரி வந்து மிருதங்கம் தான். மிருதங்கம் பைத்தியம் மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். எல்லாம் எந்த அளவுக்குன்னா, ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கர்நாடிக் மியூசிக்னாலே என்னன்னு தெரியாது. அவங்க கிட்டலாம் போய் பாலக்காடு ரகு சார் எப்படி வாசிக்கிறாரு பாரு. ஸோ வீணை வந்து ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு சார். எப்படின்னா அம்மா வாசிச்சுட்டு இருக்கிறச்சே அம்மா வீணை வாசிப்பாங்க. அம்மா வந்து என்ன ஆச்சுன்னா, அம்மாவுக்கு கை மிக்சியில் கட் ஆயிடுச்சு ஒரு 2005ல். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் வாசிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் எதேச்சியாக என்ன ஆச்சுன்னா, அவங்களோட குரு வீணை குரு திருச்சியிலேருந்து பெங்களூரில் செட்டில் ஆனாங்க, நாகலட்சுமி மேம்னு. அவங்க கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. அப்போ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு நான் வந்து நீ தப்பாக வாசிக்கிற அப்படின்னு சொன்னேன் அம்மாவை. வாசி காமிடா அப்படின்னா. ஸோ நான் ஓரளவுக்கு வாசி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வீணையே தெரியாது? வீணை தெரியாது. வெறும் சாரி கமா ஓரளவு அந்த அளவு தெரியும். இந்த டாட்ஸில் கை வச்சா மாயமாலகுல ஸ்கேல் வரும் அளவு தெரியும். ஸோ இல்லை நீ கமக்கம் தப்பாக வாசிக்கிற அப்படின்னு காமிச்சேன். அப்போ தான் சேர்த்து விட்டாங்க. நாகலட்சுமி மேம்கிட்ட 3 வருஷம் கற்றுனேன். அதுக்கப்புறம் அப்பா தான் எனக்கு மியூசிக் குரு. வீணையில் வந்து டெக்னிக்ஸ்லாம் நானாக சும்மா உட்காந்து டிஸ்கவர் பண்ணேன். பாலமுரளி சார்கிட்ட கற்றுனாங்க அப்பா. அப்பா ரொம்ப வருஷம் பாடாமல் இருந்தாங்க. ஐடி வேலை வந்துருச்சு. அப்புறம் காட் பிஸி. அப்புறம் நான் வாசிக்க ஆரம்பித்தோன்னே, நான் கச்சேரி வாசிக்க ஆரம்பித்தோன்னே தான் அவர் எனக்கு கோச் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்பா அந்த ஒரு 2013 to 2015 அப்போ நிறைய நான் அப்பாவோட உட்காந்து கற்றுட்ருக்கேன்.
இல்லை நான் அந்த வீடியோஸே பார்த்துருக்கேன். உங்கள் ஆ. அப்பா பாட நீங்கள் வாசிக்க ம். அப்பயே நீங்கள் வந்து வீணையில் இதுதான் நம்முடைய பாதைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?